நமஸ்காரம். சொல்ல வந்த எடுத்துக்காட்டை முதலில் சொல்லிவிடுகிறேன், பின்னர் விஷயத்துக்கு வருவோம். ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்தார். சர்ஜரி பண்ணியே ஆக வேண்டும், மேஜர் சர்ஜரி. அதனால் அவருக்கு மயக்க மருந்து ஆழமாக கொடுக்கப்பட்டது. எதுவும் தெரியாது, மயக்க நிலை. சர்ஜரி 6 மணி நேரம் முடிந்தது. அதுக்கப்புறம் அவருடைய ரூம்ல கொண்டு வந்து விட்டுட்டார்கள். தெளிவதற்கே இன்னும் 2 மணி நேரம் ஆகும். மெதுவா நினைவு திரும்ப வர தொடங்கிற்று. சுத்தி இருப்பவர்கள் பேசுவது, அசைவது மெதுவாக புரிய ஆரம்பிக்கிறது. அந்த சமயத்தில் டாக்டர்கள் குழு என்ன நடந்தது, போஸ்ட் சர்ஜரி எப்படி ரிகவர் ஆகிறார் பார்ப்போம்னு வந்தார்கள். அவருடைய கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுகிறார்கள். இனிமே எப்படி ஜாகிரதையாக இருக்க வேண்டும், அவருக்கு என்னென்னலாம் உடம்பில் மாறுதல்கள் வரலாம், அடுத்த 48 மணி நேரத்துக்கு எப்படி ஜாகிரதையாக இருக்க வேண்டும், இதெல்லாம் அலசி ஆராய்ந்து 3 பேரும் 3 எக்ஸ்பர்ட்ஸ், அவரவர்கள் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸ். இது இப்படி நடக்கலாம்னு அவர் சொன்னார். இல்ல இது இப்படி நடந்தால் அது அப்படி ஆகிவிடும். இப்படி இவருடைய ஆபரேஷன் நடந்தது ஒரு இடம், இவருடைய ஹார்ட், கிட்னி எல்லாத்த பத்தியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் தானே. இதெல்லாம் தப்பித்தவரி அந்த பேஷண்ட் காதிலேயே விழுந்து விட்டது. அவருக்கோ மயக்கத்திலிருந்து தாண்டி இப்பதான் நினைவு வருகிறது. அந்த சமயத்தில் தன் உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு அவயவத்தை பற்றியும் இது இப்படி ஆகலாம், அது அப்படி ஆகலாம், ஜாகிரதையாக இருக்க வேண்டும்னு மெத்த படித்தவர்கள் பேசிக் கொண்டிருந்தால் அதிலேயே பேஷண்ட்டுக்கு மூச்சு நின்று விடலாம். பண்ண சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனா இந்த பேச்சை கேட்டால் அவரால் தாங்க முடியுமா? ஒரே பயம், ஸ்கேரி. சரி, அப்ப பேசுவதா வேண்டாமா? இதெல்லாம் ஆபத்து உள்ளது தானே, அதை சரிப்படுத்தி தானே ஆக வேண்டும்னால் அது பேச வேண்டிய இடம் வேற. அவர்கள் தங்கள் ரூமுக்கு போய் பேச வேண்டும். இந்த பேஷண்ட் காதில் விழாமல் பேச வேண்டும். என்ன ட்ரீட்மெண்டோ என்ன மருந்தோ அதை சொல்ல வேண்டிய நர்சுகளிடத்தில் சொல்லிவிட்டால் அல்லது ஜூனியர் டாக்டர்களிடத்தில் சொன்னால் அவர்கள் செய்வார்கள். அதை விடுத்து அவரே நீண்ட மயக்கத்திலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். அவருக்கு அச்சம் ஏற்படும் வகையில் பண்ணால் தாங்க மாட்டார். அது டாக்டர்களுக்கு நன்கு தெரியும். நான் சொன்னது போல அவ்வளவு சுலபத்தில் நடக்காது. அவர்கள் அறிந்துதான் செய்வார்கள். அப்படி தெரியாமல் அவர் முன்னாடியே பேசிவிட்டால் ஆபத்து தான். இது எதற்கு சொன்னேன்? அவ்வப்போது பொதுமக்களான நம் போன்ற ஏழை எளியவர்கள் ரொம்ப நாட்களாக ஆன்மீக அறிவு குறைவாக இருந்து இப்ப ஏதோ தெரிந்து கொண்டு பக்தி என்று தொடங்கி இருக்கிறோம். இப்பதான் மயக்கத்திலிருந்து மீண்டு நீண்ட துயில் தாண்டி பக்தி தொடங்கலாமான்னு வரப்போகிற இந்த சமயம். நம்ம தான் பேஷண்ட்னு வைத்துக் கொள்வோமே, இப்பதான் நனவு வர ஆரம்பிக்கிறது. அப்போது அந்தந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ், சைவமாக இருக்கட்டும், வைணவமாக இருக்கட்டும், அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதமாக இருக்கட்டும், இதை போல அந்தந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பார்களே, அவர்களெல்லாம் தங்களுக்குள் இருக்கக்கூடிய சண்டைகள், அது இந்த ஜீவன் மோட்சம் அடைவதை பற்றித்தான், இந்த ஜீவனை பற்றித்தான் அவர்கள் பேசுகிறார்கள்.
ஒருத்தர் இப்படித்தான் இந்த ஜீவன் சொல்ல, ஒருத்தர் அப்படித்தான் அவர் சொல்ல. இதெல்லாம் இந்த மெதுவா கண்முழித்து கொண்டிருக்கிற ஜீவன் காதலேயே விழுந்தால், அவர்களோ மெத்த படித்தவர்கள், அவர்களுக்கு சமாளிக்க தெரியும். இவன் காதில் விழுந்தால் ஏற்கனவே இப்பதான் பக்தியின் தொடக்க நிலையில் இருப்பவன் குழம்பியே போய் விடுவான். கொஞ்ச நஞ்சம் இருக்கிற தைரியமும் போய்விடும். இது என்னது நம்ம வைத்துக் கொண்டு இந்த ஆத்மா மோட்சம் எப்படி போவான், ஆத்மா ஒருத்தரா பலரா எதோ பேசுகிறார்களே, அதற்குள் இருக்கிற குற்றங்குறைகளை வேற எடுத்து சொல்லுகிறார்களே, நாம் என்ன செய்வோம்னு அவர் தவித்து போவார். அதற்கென்று நான் பேச வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அவரவர் மதம் சிறப்பானதுதான். எல்லாம் இவருக்காகத்தானே போராடுகிறார்கள். இவரை காப்பாற்றி நல்ல கதி கொடுக்க வேணும் என்பதற்குத்தானே செய்கிறார்கள். ஆனால் அது க்ளோஸ் டோர் மீட்டிங்காக இருக்க வேண்டும். மெத்த படித்தவர்கள் தங்களுக்குள் உட்கார்ந்து, தனி சதஸ்சுகள், அதற்கு எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன, அந்த சதஸில் அமர்ந்து ஐயன் திரிபர சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தாராளமாக பேசிக்கொள்ளட்டும். அது சரியான அணுகுமுறையாக இருக்கும். அதை விடுத்து இந்த பேஷண்ட்டுக்கு முன்னால் பேசினால் அவர் தாங்க மாட்டார், பயந்து விடுவார். அதனால் கோவில் சண்டைகளோ மதத்துக்குள் இருக்கிற பேதங்களோ அங்கங்க ஃபால்ட் லைன்ஸ் இருக்கும். அது எங்கு பேச வேண்டும், யார் பேச வேண்டும், என்ன வெளியிட வேண்டும், வெளியிடக்கூடாது என்று தெரிய வேண்டும். பேஷண்ட் பக்கத்தில் நின்று எக்ஸ்பர்ட்ஸ் பேசுவதும் சோசியல் மீடியாவில் எக்ஸ்பர்ட்ஸ் பேசிக்கொள்வதும் ஒன்றே. அதனால் பெரிய பயன் கிடைக்காது, பயம்தான் வரும். இதை கண்டிப்பா அவரவர்கள் நினைத்தால் தவிர்க்க முடியும். அவரவர் மதத்தை வளர்க்க வேண்டும், ஆழமாக விசாரங்களை செய்ய வேண்டும். ஆனால் அதற்குரிய நேரம், இடம் அங்கு செய்வது நலம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.